மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2வது காஸ்டிங்கு தான் மீன் மாட்டிருச்சு. ஒரு மீன் நம்ம வந்துட்டு மீன் வந்து வலையில் பின்னாடி ஒரு ஓட்டை, சரியான ஓட்டை. முதல் மீன் வந்துட்டு அதில் தப்பிச்சு போயிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம 3வது மீன் வந்துட்டு கரையை ஏற்றியாச்சு. மக்களே பிடிச்ச 3வது ஒரு ஆள். மக்களே 4வது மீன் நல்லா சைஸ் 3/4 கிலோ மேலே இருக்கும். மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலன்னு தான் வந்திருக்கோம். நேற்றே நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மீன் அடிச்சுட்டே இருந்துச்சு. 3 மீன் தான் வந்து கரையேற்ற முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, சாயந்தரம் நேரம் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நல்லா ஸ்ட்ரைக் இருக்குன்னு நினைக்கிறேன். மொபைலில் வந்துட்டு சார்ஜ் இல்லை மக்களே. நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆக மட்டும் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே மக்களே, நம்ம போயிட்டு அந்த பக்கம் காஸ்டிங் பண்ணுவோம். வண்டு ஃப்ராக் தான். நேற்று வந்துட்டு இந்த ரீல் வந்து ஹேண்டில் நாபில் ஒரு போல்ட்டு மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள். இது வந்து சம்பவமாகி போச்சு. எம்சியில் போட்டு தான் ஒட்ட வச்சுருக்கேன். புது ரீல் வாங்குகிற வரைக்கும் இதை வச்சு தான் ஓட்டினேன். இந்த ரீல் வாங்கினதுக்கே ஃபுல்லாக ரப்படியாக அடிச்சு ஏகப்பட்ட மீன் பிடிச்சாச்சுங்க. இந்த பிகினர் காம்போ வாங்கினது வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஹனி ஸ்டாக்கில் தான் வாங்கினேன், அனிசனா டாக்கில். நல்லா தான் இருக்குது. ரப்படி அடித்தா தவளையெல்லாம் பறக்குது. சரி ஓகே மக்களே, நம்ம போய் ஆபத்தான பகுதியை கடந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மீன் ஆனால் ஏகப்பட்ட மீன் இருக்குது மக்களே. தாமரை செடி மட்டும் இல்லைன்னா நேரம் அழிச்சிருப்போம். எங்கள் குளத்தை நான் தான் மிளகாய் மீன்லாம் அழிக்கிறதா இருக்கேன். தாமரை செடி இருக்கனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. வாங்க மக்களே, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களை திருப்பியும் சொல்கிறேன், மொபைலில் 15% தான் இருக்குது சார்ஜு. மீன் ஸ்ட்ரைக் ஆனால் மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா பாக்கெட்டில் தான் வச்சுருப்பேன், சும்மா தான் மாட்டியிருப்பேன். சார்ஜில் நிற்காது, சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒவ்வொரு இடமா காஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மீன் ஒரு 2 மீனாச்சும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே. மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2வது காஸ்டிங்கு தான் மீன் மாட்டிருச்சு. ஒரு மீன் மொதல் காஸ்டிங்லேயே விரட்டுச்சு, ஆனால் பிடிக்கல. 2வது காஸ்டிங்லேயே மாட்டிருச்சு மீன். நல்லா உப்புப்பு. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு மீன் வந்து பைக்கில் போட்டுருவோம். வலையில் பின்னாடி ஒரு ஓட்டை, சரியான ஓட்டை. முதல் மீன் வந்துட்டு அதில் தப்பிச்சு போயிடுச்சு. மாட்டுறதான் மாட்டோம். இந்த மீனாச்சும் கரெக்டாக போட்டு விடுவோம். முடிச்ச போட்டாச்சு பின்னாடி. ஓகே மக்களே, நம்ம 3வது மீன் வந்துட்டு கரையை ஏற்றியாச்சு.
ராடன்ட்டில் தான் தரமாக இருக்குது. காம்போ வாங்கினேன். அனிசன் அட்டாக்ஸ் தான். ஃப்ராகு அதுக்கு மேலே வண்டு ஃப்ராகு பாட்டேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப ரிசல்ட்டு இந்த சரியான ஊக்கப்பாகுது. மக்களை பிடிச்ச 3வது ஒரு ஆள். ஒரு 1/2 கிலோ சைஸு. சரி மக்களை, நம்ம அடுத்த காஸ்டிங் வந்து பண்ணிடலாம். மொபைல் இப்போயே 9% வந்துருச்சு. மக்களே 4வது மீன். நல்லா சைஸ் 3/4 கிலோ மேலே இருக்கும். நல்லா 3/4 கிலோ மேலே உள்ள சைஸ் மக்களே. ராடே எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹெவி ராடு. மக்களே இன்னைக்கு பிடிச்ச 3 விரால்.